ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னோடய வீட்டுக்காரருக்கு லஞ்ச் வந்து என்ன செஞ்சு கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற ரெசிபீஸை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பாக்ஸில் வந்து போட்டு கொடுத்து அனுப்புறதுக்கு மோர் குழம்பு வந்து செஞ்சு கொடுக்க போகிறேன். வெண்டைக்காய் மோர் குழம்பு. கொஞ்சமாக வந்து வெண்டைக்காய் எடுத்து வச்சேன். ஒரு 9 வெண்டைக்காய் இருக்குது. ஒரு 10 வெண்டைக்காய் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கோங்க. வெண்டைக்காவை கழுவிட்டு தண்ணி இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி சேர்க்கணும். அதுக்கு தேங்காவும் துருவிக்கலாம். அப்புறம் பீட்ரூட் பொரியல் வந்து பண்ண போகிறேன் மோர் குழம்புக்கு. அதுக்கு வந்து பீட்ரூட் பொரியலுக்கும் தேங்காய் போட்டு பண்ணலான்றதுனால தேங்காவை துருவிட்டே நம்ம சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் துருவில் வந்து துருவிட்டுருக்கேன். அப்படியே உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாமே ரெசிபி என்னென்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். நான் வந்து இங்கே எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இன்னும் பீட்ரூட் மட்டும் தான் கட் பண்ணல. தேங்காய் துருவிட்டு பீட்ரூட்டுக்கு வெங்காயம் கட் பண்ணி எடுத்துட்டேன். அப்புறம் வெண்டைக்காய் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் மோர் குழம்புக்கு. இப்போ வந்து மோர் குழம்பு வந்து ஃபஸ்ட்டு செஞ்சிடலாம். அது வந்து ரொம்ப ஈஸி, ரொம்ப நேரம் டைமே எடுக்காது. ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த வெண்டைக்காவை சேர்த்துக்கிறேன். இப்போது வெண்டைக்காய் வதங்கிறதுக்குள்ளே இந்த பக்கம் ஒரு மிக்சி ஜாரில் 3லேருந்து 4 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி. கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்கிறதுனால நான் ஒரு 7-8 எடுத்திருக்கேன். 3 பல் பூண்டு, துவரம்பருப்பை ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து தண்ணியில் நல்லா 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா இப்போ ஊறி வந்துருச்சு பாருங்கள், நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி 3 பச்சை மிளகாவை எடுத்து நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். துருவி எடுத்து வச்சுருக்கிற தேங்காவை சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி கை ஃபுல்லாக நான் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் துருவல் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் வதங்கும் போதே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். மோர் குழம்பு சாப்பிடும் போது வெண்டைக்காய் வந்து பார்த்திங்கன்னா சப்புன்னு இருக்கும் உப்பு இல்லாமல். அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு வதக்கும் போது அந்த மோர் குழம்புல அந்த வெண்டைக்காவை சேர்த்து சாப்பிடும்போது நல்லா கொஞ்சம் ருசியாக இருக்கும், சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் 1 நிமிஷம் வதக்கினா போதும். அதுக்குள்ளே தேங்காவை அரைச்சி எடுத்துக்கிறேன். வெண்டைக்காவை எண்ணெயிலே வந்து நல்லா வதக்கிட்டேன். இப்போ வெண்டைக்காய் நல்லா வெந்தே வந்துருச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்கிற இந்த விழுதை வந்து பார்த்திங்கன்னா இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மிக்சி ஜாரில் தண்ணி சேர்த்துட்டு அலசி சேர்த்துக்கிறேன். ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம். அந்த மஞ்சள் தூளோடைய பச்சை மணலாம் கொஞ்சம் போகட்டும். அதனால் ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து கொஞ்சம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே நான் வந்து குக் பண்ணிக்கிறேன். இந்த பக்கம் தயிர் வந்து எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தயிர் வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. இப்போ நான் எடுத்துருக்கிற அந்த தேங்காய் எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா தயிர் வந்து 250லேருந்து 300 மில்லி அளவுக்கு ml அளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். தயிரை வந்து கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி அடிச்சுக்கோங்க. நல்லா நைஸாக வந்து அடிச்சுக்கோங்க. கூடவே தண்ணியை கொஞ்சம் சேர்த்துக்கணும். நம்ம மோர் குழம்புக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துட்டு அடிச்சுக்கலாம். கரெக்டாக ஒரு 2 நிமிஷத்துக்கு நான் வந்து இந்த தேங்காய் விழுதை சேர்த்துட்டு குக் பண்ணிக்கிட்டேன். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இப்போ நான் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிற அந்த தயிரை வந்து சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் இப்போ நான் தாளிப்பு வந்து ரெடி பண்ணிக்க போகிறேன். தயிர் சேர்த்து கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை வந்து பற்ற வச்சுட்டு லைட்டாக கொஞ்சம் நுரப்பொங்கின மாதிரி கொதிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப கொதிக்காது, கொஞ்சம் நுரப்பொங்கின மாதிரி வரும். அந்த பதம் வரைக்கும் நம்ம குக் பண்ணால் போதும். அதுக்கு ஒரு 2 நிமிஷம் நீங்கள் குக் பண்ணிக்கிட்டாலே போதும், ரொம்ப நேரம் கூட தேவையில்லை. இப்போ வந்து நல்லா நான் வந்து கலந்து கொடுத்துட்டேன். நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா இப்போ நான் ஸ்டவ்வை வந்து பற்ற வச்சுக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்க போகிறேன். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம். இந்த தாளிப்பு சேர்க்கும் போது இன்னும் நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் மோர் குழம்பு சாப்பிடவே. இந்த பக்கம் தாளிப்பு கரண்டியில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு கொஞ்சம் சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 2 சிட்டிகை இல்லைனா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு கொஞ்சமாக இஞ்சி வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். 3 வரமிளகாவை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டு இந்த தாளிப்பை நம்ம மோர் குழம்புல சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சைட்லலாம் அப்படியே கொதிக்க ஆரம்பிக்குது பாருங்கள். இந்த மாதிரி நுரை வந்து பொங்கி வரும். அந்த சமயத்தில் வந்து நம்ம இந்த தாளிப்பை சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டால் போதும், மோர் குழம்பு ரெடி ஆகிடும். நல்லா கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். நல்லா சூப்பராக மோர் குழம்பு ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான், சீக்கிரமாக பண்ணிடலாம். மோர் குழம்பு செஞ்சு முடித்ததுமே கையோட பீட்ரூட் பொரியலுக்கு வந்து நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். பீட்ரூட் மட்டும் தான் கட் பண்ணாமல் வச்சுருந்தேன், அதையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 பெரிய பீட்ரூட் எடுத்து அதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தட்டு ஃபுல்லாக வந்துருச்சு. 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பீட்ரூட்டை வந்து இந்த மாதிரி நல்லா பொடியாக வந்து கட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2
பச்சை மிளகாவை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா மெல்லிஸாக கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா எடுத்து போடாமல் அப்படியே சாப்பிட்ருவாங்க. இங்கே வந்து ஒரு 10 பல் பூண்டை வந்து நான் இடித்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த பக்கம் கடாயில் எண்ணெயை வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சது, கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சது, கொஞ்சம் உளுந்து, கொஞ்சம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். உளுந்து கடலைப்பருப்பு கொஞ்சம் பொன்னிறமாக வந்ததும் 4 வரமிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இடித்து வச்சுருக்கிற பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டை லைட்டாக வதக்குனதும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இந்த எல்லா பொருளையுமே நான் வந்து ஒன்றா அப்படியே கடாயில் சேர்த்துக்க போகிறேன். தனித்தனியாக நம்ம வெங்காயம் எல்லாத்தையும் வதக்கிட்டு செய்யணும்னு கூட இல்லை. காலையில் நம்ம அவசரமாக நம்ம செஞ்சு கொடுக்கும்போது நிறைய வேலை வந்து டிஃபனும் பண்ணுவோம், லஞ்சும் வந்து ரெடி பண்ணி கொடுப்போம். அப்படின்னும் போது நம்ம இதே போல் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு வதக்கிக்கிட்டாலும் நல்லாவே வெந்து வந்துடும், பொரியல் நல்லாவும் இருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே சும்மா கொஞ்சமாக ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் வேகிறதுக்காக. பீட்ரூட் வேக கொஞ்சம் நமக்கு டைம் எடுக்கும். கொஞ்சம் லைட்டாக தண்ணி வந்து நிறையா சேர்க்கக்கூடாது, சும்மா அந்த காய் வேகிறதுக்காக மட்டும்தான் நான் வந்து இப்போ தண்ணி சேர்த்துருக்கேன் பாருங்கள். சும்மா ஒரு 4-5 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கிட்டாலே போதும். இப்போ அப்படியே கொஞ்சம் மேலே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு வேக வச்சுக்கலாம். அப்பப்போ கரண்டி வச்சு கலந்து கொடுத்துக்கலாம் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. பீட்ரூட் வந்து நல்லா வேகிற வரைக்கும் நான் வந்து குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு காய் எடுத்து மசிச்சதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் துருவி எடுத்து வச்சுருக்கிற தேங்காவை சேர்த்துக்க போகிறேன். சும்மா ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். எடுத்துருக்கிற 2 பீட்ரூட்டுக்கு கரெக்டாக இருக்கும். லைட்டாக அப்படியே இந்த பீட்ரூட்டை அப்படியே மேலே போட்டு இப்படி ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். 2 நிமிஷத்துக்கு நான் வந்து குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். தேங்காவை சேர்த்துட்டு நல்லா 2 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம கலந்து கொடுத்துக்கலாம். அந்த தேங்காய் வந்து நல்லா கொஞ்சம் வெந்துடும். அப்போது அந்த பொரியலோடு சாப்பிடும் போது நல்லா சூப்பராக இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் தேங்காய் பாருங்கள் நிறையா போட்டிருக்கேன். அது நல்லா வெந்ததுனால சாப்பிடவே அவ்வளோ நல்லாயிருக்கும் பொரியல் வந்து. இப்போ கலந்து கொடுத்தாச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ரொம்பவே சூப்பராக பீட்ரூட் பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் 2 விதமான ரெசிபி வந்து நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். அதாவது ஒரு லஞ்ச் காம்போ வந்து நம்ம பார்த்துருக்கோம். வெண்டைக்காய் மோர் குழம்பு ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாக வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிட்டோம். கூடவே அதுக்கு பொரியல் வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் பொரியல் பண்ணியிருக்கோம். ரொம்ப சிம்பிள் தான். காலையில் நம்ம டிஃபனும் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லஞ்சுக்கும் செஞ்சு கொடுக்கும்போது நம்ம டக்குன்னு இந்த மாதிரி ஒரு காம்போ பண்ணி கொடுக்கும்போது சீக்கிரமாகவும் முடிஞ்சிடும். அதே சமயம் நல்லா டேஸ்டியாகவும் செஞ்சு கொடுத்த மாதிரி இருக்கும். சாதமும் வடித்து எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதை வந்து நான் பாக்ஸில் போட்டுக்க போகிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்களுடைய வீட்டில் வேலைக்கு போகிறவங்களுக்கு, காலேஜ் போகிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கிட்ஸ்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் கொடுத்து அனுப்புகிற மாதிரி வெரைட்டி ரைஸ் அந்த மாதிரிலாம் வந்து நம்ம வேறு வீடியோஸில் பார்க்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.